வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம காலையில் உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிகேயோட கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு அதாவது டெஸ்ட் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். டெஸ்ட்டு தான், அதற்கான ஆன்சர் வந்து நம்ம அப்போ வந்து சொல்லலை. இப்போ வந்து அந்த காலையில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோவோட ஜிகே கொஸ்டினோட ஆன்சர் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை பேர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1765 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பின்பு அங்கு அவர் ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து ராபர்ட் கிளைவ். அடுத்த கொஸ்டின். டேஸ் தலைமை ஆளுநரான பிறகு நிலவருவாய் திட்டத்தை 10 ஆண்டு நிலவருவாய் திட்டமாக 1793 மாற்றினார். ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு. தேர்ட் கொஸ்டின். ரயத்துவாரி முறை தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1820. நான்காவது கொஸ்டின். 1855 முதல் 1856 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கலகம் எது? ஆன்சர் சந்தால் கலகம். அஞ்சாவது கொஸ்டின். நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை வங்க மொழியில் எழுதியவர் யார்? ஆன்சர் தீனபந்து மித்ரா. ஆறாவது கொஸ்டின். பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1900. ஏழாவது கொஸ்டின். தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது? புலித்தேவரால் ஏற்பட்டது. எட்டாவது கொஸ்டின். கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் ஆந்திரா. கட்டபொம்மனின் முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்த நூற்றாண்டு எது? 11ஆம் நூற்றாண்டு. 10வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுபவர் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். கொஸ்டின் 11. சின்னமருது சிவகங்கையின் மன்னர் யாருடன் பணிபுரிந்தார்? முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர். ஆன்சர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர். 12வது கொஸ்டின். மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்றழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஜூன் 1801. 13. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. 14வது கொஸ்டின். தீரன் சின்னமலை 1805 டேஸ் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் சங்ககிரி கோட்டை. 15வது கொஸ்டின். டேஸ் இராணுவத்தின் மூலம் தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றார்? ஆன்சர் பிரெஞ்சு. 16வது கொஸ்டின். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு டேஸ் என்று பொருள்? அறிவு. ஆன்சர் அறிவு. 17வது கொஸ்டின். பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது எங்கு உள்ளது? ஆன்சர் வடமேற்கு பாகிஸ்தான். 18வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் டேஸ் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது? ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகம். 19வது கொஸ்டின். 1812ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஆன்சர் சிஎஸ் ஜான். லாஸ்ட் கொஸ்டின். உட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் டேஸ் கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆங்கில கல்வி. இது வந்து காலையில் ஜிகே வந்து டெஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் வந்து நம்ம கேள்வி மட்டும் கொடுத்துருந்தோம். இதோட ஆன்சர் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து 20க்கு எத்தனை மார்க் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.